ரைட். சட்டங்களே பாருங்க. சோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இல்லையா? என்ன கேட்கிறார்? எமது வெள்ளொடு தொகுதியாகிய பால்வீதியில் உள்ள ஏனைய கோள் தொகுதியின் நலில் மக்கள் வாழத்தக்க கோள்களை காண்பது நாசாவின் கெப்லர் ஆய்வு பயணத்தின் பிரதான குறிக்கோள் ஆகும். சரி, அதுங்களுக்கு தேவையில்லை. உடுக்களை சுற்றியுள்ள மண்டலத்திற்கு செல்லும் பல கோள்கள் அந்த ஆய்வு பயணத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. அத்தகைய ஒரு அவதானிப்பு முறையே TA7 300 புவி நாட்கள், TB7 50 புவி நாட்கள் எனும் மண்டல காலங்களை உடைய கோள் A, கோள் B எனும் இரு கோள்களை கொண்ட ஒரு கோள் தொகுதி ஆகும். இரு கோள்களை கொண்ட ஒரு கோள் தொகுதி ஆகும். இக்கோள்கள் சீரான கோளங்களாக எனவும் அவை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு எம்மையுடைய ஓர் உடு எஸ்ஐ சுற்றியுள்ள வட்டமண்டலங்களில் இயங்குகின்றன எனவும் கொள்க. கோள்களுக்கு இடையே உள்ள இடைத்தாக்கத்தை புறக்கணிக்க. இப்ப கோள்களுக்கு இடையில இடைத்தாக்கம் இல்லை. இப்ப இது சூரியன். ஒரு கோள் இப்படி ஒரு வட்ட மண்டலத்துல சுத்துறார். இன்னொரு கோள் இன்னொரு வட்ட மண்டலத்துல சுத்து. ஏயும் டி. இப்ப ஏயின் சுற்றல் காலம் தர்றார் எவ்வளவு? 300 புவி நாட்கள். இது சுற்றல் காலம் 50 புவி நாட்கள். சரி, இவ்வளவுதான் தரவு தந்தை இலக்கு இருக்கிறது. இப்ப திணிவு எம்மையுடைய உடு இது வந்து கேபிட்டல். இந்த எஸ்ஏகள் செய்யக்குள்ள இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ நம்பர்கள் கவனம். ஏயில பஸ் பார்ட். இந்த ஆன்சர் எழுதியக்குள்ள சோ வெட்டினா அந்த இடத்தை விட்டுட்டு நீட்டா எழுதுங்க ஆன்சர். சோ நம்பரோட எது ஆன்சர் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி எழுதுங்க. நீங்க அவசரம் சார் டென்ஷன் இந்த கதையெல்லாம் செல்லாது. எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதியக்குள்ள சரி என்ன பேப்பர் திருத்துறதுக்கு கிளியரா விளங்கணும். இந்த கேள்விக்கு இது ஆன்சர், இந்த இடத்துல ஆன்சர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். சோ இல்லாட்டிக்கு எப்படி செக் பண்றது இல்லையா? நீ இங்க ஒண்ணு எழுதுறீங்க, இங்க ஒண்ணு எழுதுவீங்க, இங்க ஒண்ணு அப்படி எழுது, ஓடர்ல எழுதும். சோ நீட்டா எழுதாலும் விளங்கக்கூடிய மாதிரி. ஃபர்ஸ்ட் பாட பாருங்க. கோள் பியின் மண்டல கதி பிபியிற்குரிய ஒரு கோவையை எம் கோளின் பியின் மண்டலாரை ஆர்பி அகில ஈர்ப்பு மாறிலி ஜி ஆகியவற்றின் சார்பில் பெருக. இந்த தூரம் ஆர்பி. அப்ப இப்ப என்ன நடக்க போதுன்னா இந்த உடுவை சுத்தி உடுவின திணிவேம் இந்த பி வந்து விளம்பருது. இது என்ன கதி பிபி. இது நான் கேள்வி பேப்பர்ல போறோம். இது அங்க இருக்கிற படம். இது பேப்பர்ல இருக்கிற படம். நான் இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்காண்டி கேள்வி பேப்பர்ல இவரை மட்டும் குறிச்சிடுறேன். இவற்றை கதி பிபி தான் காணணும். இப்ப என்ன காணும்? இவருக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்குமே. இதுக்கு ஒரு திணிவு இருக்க போது அதை நான் எம்பி என்று வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வோம்? மையத்தை நோக்கி எப்சமன் எம்ஏ போடும். மையத்தை நோக்கி தொலைப்படுற விசை கவர்ச்சி விசை எப்சமன் எம் இன்டு ஆர்முடுவல் என்ன வட்டப்பாதையிலேங்கிறார். அப்ப விபி ஸ்கேடும். இப்ப எஃப்க்கு என்ன போடுவீங்க? இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை இது எம்பி. அப்ப ஜி எம் இன்டு எம்பி ஓவர் ஆர்பி ஸ்கேர் சமன் எம்பி இன்டு விபி ஸ்கேர்ட் ஓவர் ஆர்பி.
இதுல இப்படி எல்லாம் வெட்டாங்க. சோ பிரதிட்டு காட்டினா அப்படி வெட்டுறது முறையில் வெட்டுறதுன்னா பென்சிலால வெட்டுவோம். இப்ப எம்பி போயிடும், ஒரு ஆர்பி போயிடும். அப்ப இதுல என்ன மிஞ்சம்? பிபி ஸ்கொயர் மிஞ்சம். இங்க எம்பியும் ஒரு ஆர்பியும் போயிட்டு ஜிஎம் ஓவர் ஆர்பி. அப்ப பிபி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் ஓவர் ஆர்பி. உதாரணம் கேட்ட கேள்வி இப்படி பாக்ஸ் பண்ணினாலும் பரவாயில்லை. அந்த கேட்ட கேள்விக்குரிய ஆன்சருக்கு பாக்ஸ் பண்ணி விட்டாலும் ஓகே. அப்ப எங்களுக்கு தெளிவா ஸ்டெப் விளங்குது எல்லாம். இதுல இந்த எஃப் என்னன்னு படத்தை கிரிக்க ஆடிருங்க, நீட்டா எழுதுங்க, நீட்டா எழுதுங்க. வைங்க. சரி, அவர் கேட்ட கணியங்களை கொடுக்கணும். அவர் கேட்ட கணியம் தான் இருக்கு பாருங்க. எம் இருக்கட்டும் என்றவர், அகில ஈர்ப்பு மாறிலி இருக்கட்டும் என்று சொன்னவர், ஆர்பி இருக்கட்டும் என்றவர். சொந்த 3 கணியத்திலே வருது. செகண்ட் பார்ட். நீங்க இந்த செகண்ட் பார்ட் கீழே எழுதுவீங்க. நான் போட்ல இடம் இல்லை என்றதால சைக்கிள் எழுதுவேன். நீங்க கீழே எழுதி கொண்டு போவீங்க. கோல்பியின் காலம் டிபிக்குரிய ஒரு கோவையை ஆர்பி விபி ஆகியவற்றின் சார்பில் எழுது. எனது காலம் டிபி. டிபி என்றது என்ன சாமான்? சுற்றல் காலம் இல்லையா? மண்டல காலங்கள் என்ற சுற்றல் காலம். சுற்றல் காலத்துக்கு என்ன சாப்பாடு? இது ஒருக்கா சுத்தி வர்றாரு. எவ்வளவு? 2πr. 2πr. ஆர் வந்து ஆர்பி ஓவர் கதி வந்து விபி. அவ்வளவுதான். கோவையை எழுத எழுத கேட்டு கிடக்கு, நேரம் எழுத வேண்டிய அந்த எழுதியாச்சு. 2πr ஓவி. மூன்றாவது என்னவா? மையத்தில் உள்ள உடுவின் திணிவு எம்மிற்குரிய ஒரு கோவையை டிபி ஆர்பி ஜி ஆகியவற்றின் சார்பில் எழுது. என்ன? உடுவின் திணிவு எம்முக்குரிய கோவையை எழுதலாமா? அதுக்கு இப்ப இந்த பிபிக்கு நாங்கள் பிரதி இல்லாம தானே இல்லையா? பிபிக்கு இதை கொண்டு பேசுறது இல்ல எம் பேரம் எம் எழுதாக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப நாங்கள் பிபி ஸ்கேடுக்கு அடி பிரதி இல்லை. இதுல ஸ்கேட் பண்ண ஸ்கேட் பண்ணுங்க. அப்ப டிபி வர்க்கம் 4π ஸ்கேட் ஆர்பி ஸ்கேட் ஓவர் பிபி ஸ்கேட். வர்க்கிச்சா ஜிஎம் ஓவர் ஆர்பி. அப்ப 4π ஸ்கேட் ஆர்பி ஸ்கேட் ஓவர் பிபி ஸ்கேடுக்கு அடி ஜிஎம் ஓவர் ஆர்பி. இப்ப இந்த ஆர்பி அங்க போனா டிபி ஸ்கேட் என்ன வரும்? 4π ஸ்கேட் ஆர்பி கணத்தின் கீழ் ஜி. இவர் எம்முக்குரிய கோவை தான் கேட்டவர். எம் இங்க கொண்டு வாங்க. M7 4π ஸ்கேட் ஆர்பி கியூப் ஓவர் ஜி இன்டு டிபி. எம்முக்கு தானே கோவை கேட்டவர். கேட்ட கணியம் எல்லாம் இருக்கொண்டு பாருங்க. டிபி ஆர்பிஜி. டிபி ஆர்பிஜி 4π ஸ்கேர்ன்றது மாறல, அது வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. இது தனியா இதுதான் நான் திறனுடைய பிரச்சனை இல்லை. இங்க இதை பாக்ஸ் பண்ணிவிடு. அவருக்கு தேடுறதுக்கு ஈஸியா இருக்கு, பாக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது ஃபோர்த் பார்ட். நான் இப்ப இதை அழிச்சு போட்டு செய்ய போறேன். ஃபோர்த் பார்ட். ஆர்பி சமன் 0.3 ஏஜு. ஒரு ஏஜு எவ்வளவு 1.5 10 மீட்டராமா. உடுவின் திணிவு எம்ஐ கழிக்க முதல்ல பிரதிட வேண்டியானே. எம் சமன் 4π ஸ்கேர். கீழே குறிப்பிட வந்திருக்காரு. பை ஸ்கேர் எவ்வளவு? 10 எடுத்துறேன். பை ஸ்கேர் 10. ஆர்பி கணம். ஆர்பி என்ன? 0.3 into
AU எவ்வளவு? So 1.5 into 10 to the power 11. இவ்வளத்திலே மூணாம். So கீழே G என்ன? 6.7 தர 10 TB ஸ்கொயர். TB வந்து எவ்வளவு? 50 புவி நாட்கள். அப்ப 50 தர நாலு செகண்டுக்கு போடுறோம். அப்ப 50 நாளுண்டா 24 மணி, ஒரு நாள் 24 மணி நேரம் தர 24 மணி நேரம்டா ஒரு மணி நேரம் 3600 செகண்ட். இவ்வளவு தெரியும். இவ்வளவு கிலோகிராம். இப்ப இது வேற வழி இல்லை, சுருக்கம். எவ்வளவு வருது? இப்ப இது சுருக்கல் நார்மலா இப்ப வர்ற கல்ல சுருக்கல் ஈஸியா தான் வருது. இது 2017. இப்ப 2020, 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கலுக்கு ஐடியா தர்றார் அவர். இந்த பின்னங்களுக்கு எல்லாம் தருவார். பட் இந்த கேள்வியில சீக்கிரம் வந்திருக்கு. இது சுருக்கல் இதா வருதுன்னா என்ன மீனிங் என்றா கேள்வி அதனால ஈஸியா இருக்குன்னு உங்களை நேரத்தை மினக்கடை வைக்கிறதுக்கு ஒரு வழிதான் இந்த சுருக்கலை கஷ்டமாகும். நான் இப்ப இதை சுருக்கி பார்ப்போம். இது ஓகே, 4 தடவை 10 இருக்கு. இது உடைச்சு தந்தபடியே தனித்தனியே சுருக்குவோம். இது தசம் 3ன்னா 3ஆம் அடுக்கு எவ்வளவு? 0.3 அடுக்குன்னா 0.3 அடுக்கு எவ்வளவு? இதுல ஒரு 10 தூக்கி இங்க போட்டுருவோம். 3.3ஆம் அடுக்கு 27. 1.5 அடுக்கு எவ்வளவு? 15 125 தர 15. ரைட். 120 15 225 15 225 எங்களுக்கு ஒரு 15. இது இதுல ஒரு 2 தசமானது இதோட போட்டுருவோம். அப்ப எவ்வளவு? 10 9. 10 9 என்ன? பெருக்கிச்சா 10 22 27 அடுக்குன்னு அடுக்கு. கீழே இது 6.7 தர 10 இது 50 இருக்கா? அது பெரிய நம்பரு. சுருக்கப்படாம இருக்கு. 50 வர்க்கம் ஓகே, 2500. 24 வர்க்கம் அதுகளை யோசிச்சுட்டு தான் இருந்தான். இது 24 தர 24. அங்கால 3600 தர 3600. நல்லாவே இல்லை. ஓகே, இப்படி ஒரு பெருமானம் போட்டாருன்னு தெரியல. சரி, வேற வழி இல்லை, சுருக்கத்தான் வேணும். இந்த 4ஆல வெட்டினா 8. நீ 5ஆல வெட்டினீங்களா 500. இது ஒரு 25ஆல வெட்டலாம் இல்லையா? 25ஆல வெட்டினா எத்தனை முறை? 9. இதுல ஒரு 3ஆல வெட்டினீங்களா 8. இது 4ஆல எங்க இருந்து 8 வந்தது? 3ஆல வெட்டினீங்க. இது 4ஆல வெட்டினாங்க 6 தானே வந்திருக்கும். இது 4ஆல இல்ல வெட்டினாங்க 6 இல்ல வந்திருக்கும். ரொம்ப வெட்டினா இல்ல 40.
திருப்பி இங்க ஒரு 9 வெட்டினீங்கன்னா இதுல ஒரு 400. 3 வெட்டினீங்கன்னா 2. மேல என்ன இருக்கு? எல்லாத்துலயும் 10 27 தான் இருக்கு. கீழுக்கு 6.7 தர இது 2 4 4 32 தர 16 என்ன இது 4 சைவர் இதோட சேர்ந்தா 10 7 இது மேல போயிடும். ஏன்னா இதை சுருக்கிறதுக்கு இயலாது. சுருக்கிற கஷ்டம் தானே. அதுக்கு நீங்க மடக்கட்டவனை தான் சூஸ் பண்ணணும். இந்த மூட்டையும் பிரிக்கிறதுக்கு மடக்கட்டவனை தான் யூஸ் பண்ணணும். சரி, நான் இப்ப கால்குலேட்டர் அடிச்சு போடுறேன். இது ஒன்றின் கீழ் 6.7 32 இதுக்கு வருது. இது மேல கொண்டு போயிடும். இதுக்கு வருது 2.92 தர 10/4. இது 10/34. அப்ப 2.92 தர 10/10 10/30. ஓகே. ஆனா இப்ப இப்படி கேள்வி செய்யக்குள்ள பெடப் ஆகிறது இல்ல. சார் இப்படி சுருக்கள் இப்படி வந்தா நாங்க என்ன அப்படி வராது அப்படின்னு நினைங்க. ஏனண்டா இப்ப வர்ற கேள்வியில கேள்விய கூட்டி வரையல. நீங்க கிட்டடியில் இருக்கிற பேப்பர் எல்லாம் செய்து பாருங்க. ஆனா நீங்க இப்படி யோசிக்கிறீங்க எப்படி கஷ்டம். நாங்கள் படிக்கிற நேரத்துல இப்படிதான் வந்தது. முழுக்க முழுக்க இப்படிதான் வந்தது. நாங்கள் ஏழை செய்யற நேரமே எங்களுக்கு பாதி பேஜின் பாதிக்கு தான் கேள்வி இருக்கு. ஒரு பேஜ்ல பாதியிலும் குறைவு காவாசிக்கு தான் கேள்வி இருக்கு. காவாசிக்கு தான் கேள்வி இருக்கும். இது அவ்வளவு சுருக்கல் என்ன உங்களை நேரத்தை மினக்கெடுத்துறதுக்காண்டி அவன் இதெல்லாம் மினக்கறான். இப்ப அடுத்த கேள்விக்கு இது தேவையில்லையா? இதையும் இடத்துல வச்சுக்கொள்ளுவோம். இந்த சுருக்கள் அடுத்த கேள்விக்கு தேவையில்லையா? நாங்க இதை மினக்கறதுல பிரயோசனம் இல்லை. ஏன் நேரத்தை செலவழிச்சு போட்டு ஒரு கொஞ்சம் மார்க்ஸுக்கு பிரயோசனம் இல்லை இல்லையா? ஓகே, எப்படியோ நாங்கள் எடுத்தாச்சு. 2.92 into 10 to the power 3 உடுண்டது. பி பாட பாருங்க. இப்ப இவ்வளவும் ஏற்பாடு நாங்கள். பி பாடல என்ன இருக்கிறார்? மேலே A3 பெற்ற கோவையை பயன்படுத்தி A, B ஆகிய கோள்களின் மண்டல ஆரைகள் RA, RB காலங்கள் TA, TB ஆகியவற்றை தொடர்புபடுத்த ஒரு கோவையை பெறு. இப்ப நாங்கள் A3 எடுத்த விட என்ன டிபிக்கு எடுத்துறாங்க. இந்த இருக்கு உடுவிண்ட திணிவு எடுத்துறாங்க. உடுவிண்ட திணிவு என்னன்னு வந்தது 4π² RB கணத்தின் கீழ் G into TB வரும். இது பகுதி A3 எடுத்தது. இதே மாதிரி A இந்த காலத்தை வச்சு கொண்டு எழுதினா என்ன வரும்? இது RA ஆகும், இது T ஆகும். மிச்சம் மாறல தானே. 4π² RA கணத்தின் கீழ் G into TA வரும். அப்ப இந்த 4π² வச்சு போயிடும். அப்ப என்ன RB கணத்தின் கீழ் TB வர்க்கம் சமன் RA கணத்தின் கீழ் TA வர்க்கம். இப்படி எழுதி கொள்ளலாம். கோவதனை கேட்டவர் தொடர்படுத்துங்க. இல்ல இத இங்க ஒண்ணு வந்து TA கீழ் TB இந்த வர்க்கம்
சமன் ஆர்ஏங்கள் ஆர்பி என்ற கணம் இப்படி இதுல ஏதோ ஒரு விட இதுல விட்டாலும் சரி இதுல விட்டாலும் சரி. பிறகு தரப்பட்டுள்ள பெருமானங்களை பயன்படுத்தி கோள் ஏயின் மண்டில் ஆரையை கணிக்க. இப்ப ஆரையை காணணும். அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? இப்ப டீயே தெரியும். டீயே என்ன? ஏ 300 நாட்கள் இல்லையா? இதுக்கு 300, இது 50 வர்க்கம். ஆரையதான் காணணும். ஆர்பி தந்திருக்க இல்லையா? ஆர்பி எவ்வளவு? 0.3 ஏஜ் வேணும். ஆர்பி கடைசியா பிரதிடுவோம் இல்ல? இது எவ்வளவு? 6. சோ 6 வர்க்கம் 36 தானே? இப்ப ஆரைங்கள் ஆர்பி சமன் 36 ஒன்றுங்கள் 3. அதுவும் சுருக்கம். 36 ஒன்றுங்கள் 3 தெரியாது. மடக்கட்டவனதான் கைவசம் மடக்கட்டவன இல்ல. என்னது காண்றது? இதுக்கு என்னன்னு காண்றது? 36 அவன் 10 36 எழுதுவீங்க. 36 எழுதினா என்ன வரும்னா 1 தசம் 36 சை வரைக்கும் இதுல பார்த்து போடுவீங்க. இது ஏதோ ஒரு இலக்கம் இருந்தானே. தர ஒண்ணுங்கள் 3. அதை 3ஆல பிரிச்சு போட்டு அதுக்கு முரண்மடக்க பார்ப்பீங்க. ஓகே, 1 தசம் சம்திங் வரும். தர ஒண்ணுங்கள் 3. அதை 3ஆல பிரிச்சு போட்டு என்ன செய்வீங்க? முரண்மடக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குரிய பெருமதி வரும். ஓகே, 36 ஒண்ணுங்கள் 3. Right. 3.3 இது 3.30 300. அப்ப ஆறு என்ன? 3.3 into 0.38. அப்ப 0.998 ஏஜ் விடலாம் இல்லையா? நீங்க என்ன வேணும்? அந்த 1.5 போட்டு பெருக்கணும். ஆனா அவர் கேள்வியிலேயே ஏஜுல நடந்திருக்கார். அப்ப நாங்கள் ஏஜுவிலே விடலாம். சீப்பாட பாருங்க. இப்ப இதுல 2ங்கள் 3 வந்தா 2 இப்ப 2ங்கள் 3 அளவு இருக்கிறார். இது 1ங்கள் 3 வந்தபடியா இது 1ங்கள் 3 வந்தபடியா 1ங்கள் 3 அளவு இருக்குவீங்க. சோ இதுல 2ங்கள் 3 வந்தா 2ங்கள் 3 அளவு இருக்குது. அவ்வளவு. சீப்பாட பாரு. என்னவா? புறக்கோள் ஏயின் திணிவும் ஆரையும் முறையே 23 ME 4.6 RE என காணப்பட்டுள்ளது. இங்கு ME 6 என்பன முறையே புவியின் திணிவும் ஆரையும் ஆகும். கோள் ஏயின் மேற்பரப்பு மீது உள்ள புள்ளியில் ஈர்ப்பார்முடுகள் ஜிஏக்குரிய ஒரு கோவையை இரு சார்பில் காணும்.
சார்பில் பெருக. இப்ப இது கோல் ஏ. அதுண்ட ஆரை தந்திருக்கார், திணிவும் ஆரை. திணிவு வந்து 23 MV, ஆரை வந்து 4.6. இப்ப கேட்டது மேற்பரப்பில் என்ன கேட்டவர்? மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முகள் ஜிஏக்குரிய ஒரு கோவையை பெறுங்க. இந்த இடத்துல ஜிஏண்டா இதுல இருக்கிற ஓரளவு திணிவு வெளிப்பற விசதானே. அப்ப ஜிஏ சமன் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கொயர். ஜி எம் வந்து 23 MV ஓவர் ஆர் வந்து 4.6 RE முழுவதும். இப்ப 23 GME 4.6 வர்க்கம் தராவி இருக்கட்டுமே. ஜிஏக்குரிய ஒரு கோவையை புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு புள்ளி மீது உள்ள ஈர்ப்பார்முறை ஜிஇன் சார்பில் பெறுக. மேற்பரப்பில் இருக்கிற ஆர்முறை ஜி என்ற சார்பில் பெறலாம். உங்களுக்கு தெரியும் புவி மேற்பரப்பில் என்ன ஆர்முடுகள்? புவி மேற்பரப்பில் ஜி என்றது என்ன சமன்டா? ஜி எம்இ ஓவர் ஆர். குறியீடுகளை மாத்தப்படாது. இது சிம்பிள் ஆர்ன்னு வந்திருக்கார். சிம்பிள் எம்இ குறியீடுகள் அவர் தந்த குறியீடுகளை பயன்படுத்தணும் இல்லையா? ஆர் ஸ்கொயர். அப்ப இவ்வளவுக்கு ஜி போட்டா அப்ப ஜி ஏ இஸ் ஈக்குவல் டு 23/4.6 squared into G. G. Okay. என்ன இருக்கு? See the third part. நூறு கிலோகிராம் திணிவுள்ள ஒரு விண்வெளி இறங்கும் தொகுதி கோள் ஏயின் மீது இறங்கினால் இறங்கிய பின்னர் இறங்கும் தொகுதியின் நிறையை கணிக்க. இப்ப பூமியில இறங்கினா பிறகு நிறைய காணட்டாமா. நிறைக்கு என்ன சமன்பாடு? அந்த கோள்ல எம் இன்டு ஜிஏ செம் வந்து 100 கிலோகிராம். ஜிஏக்கு என்ன போடுவீங்க? இது 23. So 4.6 into 4.6 தனித்தனியா போடுறேன். ஜிஇ கண்டி 10. So புவியில பாருங்க. விதியை இப்படி போனா 2346ல 2 times அல்ல 0.2 1000 கீழ் 0.9 இவ்வளவு நியூட்டன். ஜிஏக்கு பதிலாக தான் இதை பிரதிதான். ஜி எம் இன்டு ஜிஏ அல்ல எங்க இறங்குது? அந்த ஏ கோள் ஏ மீது தான் இறங்குது. அப்ப அங்க நிறை எம் இன்டு ஜிஏ. ஜிஏக்கு பதிலாக என்னதை போடலாம்? அந்த கோளில இருப்பது மீதானே. 1080 நியூட்டன். ஒருத்தனை நம்பி எழுதிருக்கேன். சரி,
இப்ப எமது ஞாயிற்று தொகுதியுடன் ஒப்பிடும் போது புறக்கோள் ஏ ஆனது மக்கள் வாழத்தக்க வலயத்தினுள்ளே இருக்கின்றது. வலயத்தினுள்ளே இருக்கின்றது. கோள் ஏயின் சராசரி அடர்த்தி டிஐக்குரிய கோவையை புவியின் சராசரி அடர்த்தி டிஇன் சார்பில் பெறுக. என்னவாம்? கோள் ஏயின் சராசரி அடர்த்தி டிஐக்குரிய ஒரு கோவையை புவியின் சராசரி அடர்த்தி டிஇ சார்பில் பெறுக. அது என்னவா? வாழத்தக்கதா இருக்குதுன்னு சொன்னா அது ஈர்ப்பு ஆர்முடுகள் அந்த பெருமானத்தை கிட்ட இருக்குது. 0. இப்ப பூமியில எவ்வளவு? 1000, நிறைய 1000. அந்த கோள்ல 1080. 100 கிலோகிராம் பூமியில இருந்து 1000. அங்க 1080 என்ன மீனிங்? அங்க ஈர்ப்பு ஆர்முடுகள் நார்மலா இருக்குது, பூமியில இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்ப பூமியில நிக்கலாம். இப்ப நாங்கள் எல்லாம் போய் சந்திரன்ல வாழையில அதேன்னு சொல்லுவோம். அப்ப சந்திரனுக்கு போனா நாங்கள் நடக்க இயலாது. இல்லையா? போத்பாடு. இப்ப ஓகே. இப்ப என்ன? கோளையின் சராசரி அடர்த்தி டிஏக்கு கோவை எழுதணும். சராசரி அடர்த்தி இரண்டு வரும் திணிவிங்கள் கனளவு. திணிவு என்ன? எம். அந்த கோல்ட திணிவு. கனளவு 4/3 பையார். இப்ப அந்த கோல்ட திணிவு தான் தெரியுமே உங்களுக்கு, 23 MB. கீழ் 4/3 பை ஆர். ஆர் வந்து என்ன? 4.6 ஆர். இப்ப இது இப்படி எழுதுறேன், 23 MB. இந்த 4.6 கிணத்தை இங்க எடுத்துருவோம். மிச்சத்தை அப்படி எழுது, 4/3 பை ஆர் இ கிணம். இது என்ன சமம் சொல்லுங்க? பூமியின் திணிவின் கீழ் கனளவு. அப்ப இது பூமியின் சராசரி அடர்த்தி டிஏ டிஇ. அப்ப டிஏ சமன் இதை சுருக்கோம் எவ்வளவு? அதுக்கு வேற வழி இல்லை, மடக்கட்டவனதான் இல்லையா? 23 ஓவர். நான் இங்க எங்கேயும் சுருக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கேயும் சுருக்கலையே. 23 ஓவர் 4.6 கணம். (0.24 DE). 0.24 DE என்று. ஓகே இல்ல? ஓகே. அப்ப நான் திருப்பியும் சொல்றதுதான், சுருக்கள் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கேள்வியில பயப்படுறேன். சரி, சுருக்கள் கஷ்டமா இருந்தா கால்குலேட்டரால செய்யுங்க. நான் சொல்றேன் கால்குலேட்டரால செய்யுங்க. ஏன்? ஃபைனல் எக்ஸாம்ல இப்ப வர்ற கேள்வி பேப்பர்ல தந்துருக்க, நீங்க ரீசெண்டா நடந்த பாஸ் பேப்பர் 4 வருஷம் செய்து பாருங்க, எல்லாத்துக்குமே உதவி தர்றா. சுருக்கள் ஈஸியா தான் வரும், கேள்வி கூடையுங்க. சரிதானே? அதனால எங்களுக்கு அந்த அந்த பற்றி சுருக்களை பற்றி பயப்படுத்தவரை நீங்க. ஆனா எதுக்கு மடக்கட்டவன சுருக்களை பழகி கொள்ளுவோம். வேற வழி இல்லை. இப்ப எக்ஸாம்ல வந்தா ஒன் ஷாட் செய்யத்தானே வேணும்.
அந்த இடத்துல வச்சு செய்வீங்க. சோ தேவையில்லாம மைண்ட்ல நாங்கள் இதை உருவாக்கினோம்னா தான். சோ நீங்க 2000 முன்னுக்குள்ள இயர்களை பாக்க, முன்னுக்குள்ள இயர்ல கேள்வின்ற இதை பாருங்க. சோ கேள்விக்குரிய வெயிட்ட பார்க்கணும். கேள்வின்ற தரத்துல நீங்கள் சுருக்கல் ஈஸியா வருமா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். என்ன கேள்வி ஈஸியா கஷ்டமான்னு பாக்குறதுக்கு வழி, கணக்க கேள்வி இருக்குதா அந்த கேள்வி ஈஸி. ஏன்னா சுருக்கல் கஷ்டமா வர போறது இல்ல. அரமணத்தியாலம்ன்றதை மாத்தலாம். அரமணத்தியாலம் தான். இப்ப உங்களுக்கு எம்சிக்குள்ள செய்யற மாதிரி ஒரு கேள்வியில விட்டு மற்ற கேள்வியில பிடிக்கிற எல்லாம் இல்ல. எஸ்ஏ கேள்வி எல்லாத்துக்குமே அரமணத்தியாலம் தான். ஒன்று ஈஸியா இருக்கும், ஒன்று கஷ்டமா இருக்கும் என்ற கதை இல்ல. எல்லாத்துக்கும் எப்படியாவது என்ன செய்து ஆகணும், அரமணத்தியாலத்தை செலவழிக்கணும். அப்ப அதுக்குரிய மாதிரி தான் கேள்வி போடப்படும். சரியோ? அப்ப நீங்கள் அதுல சிக்கல் இல்ல. சோ நீங்கள் இப்ப உங்களுக்கு செய்ய தெரியணும், ஐடியா தெரிஞ்சா சரி. சரி, ஓகே.